உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவோட மிகப்பெரிய சக்கரவர்த்திகள்ல ஒருத்தர் ராஜராஜ சோழன். அவரோட கல்லறை எங்க இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாவே நீடிக்குது. வாங்க இந்த வரலாற்று புதிரியை கொஞ்சம் விரிவாக அலசி பார்ப்போம். யோசிச்சு பாருங்க. உலகமே வியந்து பார்க்குற ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டின ஒரு மாமன்னன் திடீர்னு வரலாற்றுல இருந்து காணாம போனா எப்படி இருக்கும்? இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. நமது விசாரணையை இங்கிருந்து தான் நாம தொடங்க போறோம். ராஜராஜ சோழனோட சாதனைய புரிஞ்சுக்கணுமா? வேற எங்கேயும் போக தேவையில்ல. தஞ்சாவூர் பெரிய கோவில பார்த்தாலே போதும். அப்பா, 1000 வருஷத்தை கடந்தும் இன்னிக்கும் எப்படி கம்பீரமா நிக்குது பாருங்க. சுமார் 1.25 லட்சம் டன் கிரானைட் கல்ல வச்சு இதை கட்டியிருக்காங்க. அதுலயும் அந்த 216 அடி உயர கோபுரத்து மேல இருக்கிற சிகரம் ஒரே கல்லு, 80 டன் எடை. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இவ்ளோ பெரிய ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போன ஒரு மன்னரோட கல்லறை எங்க போச்சு? இதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்ட். சரி, இந்த தேடலை நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நம்மளோட பயணம் இப்போ தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு போகுது. அதோட பேரு உடையாளூர். இந்த மர்மத்தோட மையப்புள்ளியே இந்த கிராமம்தான்னு சொல்றாங்க. ஏன் இந்த உடையாளூர் இவ்ளோ ஸ்பெஷல்? அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அந்த காலத்துல இந்த ஊரோட பேரு சிவபாத சேகர மங்கலம். இப்ப நீங்க கேட்கலாம், அதுல என்ன இருக்குன்னு? சிவபாத சேகரன், இது ராஜராஜ சோழனோட பட்ட பெயர்கள்ல ஒண்ணு. பாத்தீங்களா அந்த கனெக்ஷனை? இந்த ஒரு விஷயம்தான் பல ஆராய்ச்சியாளர்களோட கவனத்தை இந்த ஊர் பக்கம் திருப்பியிருக்கு. நம்ம தேடல்ல ஒரு முக்கியமான வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்க போறோம். அதுதான் பள்ளிப்படை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ராஜா இல்லனா ராணி இறந்ததும் அவங்களோட சாம்பலை புதைச்சி அதுக்கு மேல கட்டுற ஒரு நினைவு சின்னம், ஒரு கோவில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தேடிட்டு இருக்கிறதும் ராஜராஜ சோழனோட அந்த பள்ளிப்படை தான். சரி, உடையாளூர்ல நம்மளோட முதல் ஆதாரம் என்ன? வாங்க பார்க்கலாம். இதுதான் இந்த மர்மத்துல நம்மகிட்ட இருக்கிற முதல் தியரி. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது பாதி மண்ணுக்குள்ள புதைஞ்ச ஒரு சிவலிங்கத்தை பாக்குறாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இந்த நம்பிக்கை. இதுதான் மாமன்னன் ராஜராஜ சோழனோட பள்ளிப்படைன்னு உள்ளூர் மக்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க. ஜெயராமன் ஒரு பெரியவர் இன்னைக்கும் அந்த இடத்த ஒரு கோயில் மாதிரி பாதுகாத்து இந்த கதைய அடுத்த தலைமுறைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இது வெறும் வாய்வழி கதை மட்டும் இல்ல, இதுக்கு ஆதரவா சில ஆதாரங்களையும் முன்வைக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது பக்கத்துல இருக்கிற பால்குளத்தி அம்மன் கோவில் கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல சிவபாத சேகரமங்கலம் ஊர்ல இருக்கிற ராஜராஜ தேவர் கோவிலுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் கட்டினதா சொல்லியிருக்கு. ஊர் பேரு, ராஜாவோட பேரு எல்லாமே நேரடியா கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குல்ல. கதை இங்கதான் ஒரு பெரிய யூட்டர்ன் எடுக்குது. முதல் தேரிய மொத்தமா கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு புது, ரொம்ப வலுவான மாற்று கருத்து ஒன்னு உள்ள வருது. இந்த 2வது தியரியோட ஆணி வேற இந்த வாதம்தான். சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வயல்ல கண்டெடுக்கப்பட்ட லிங்கம் பானலிங்கம் வகையைச் சேர்ந்ததாம். இந்த மாதிரி லிங்கங்களை அகால மரணம், அதாவது துரதிருஷ்டவசமா எதிர்பாராத விதமா இருந்து போனவங்களுக்கு மட்டும்தான் வைப்பாங்களாம். ஆனா ராஜராஜ சோழன் நல்லா வயசாகி இயற்கையா மரணமடைஞ்சார்னு வரலாறு சொல்லுது. அப்போ இது எப்படி அவரோடதா இருக்க முடியும்? ஒருவேளை படுகொலை செய்யப்பட்ட அவரோட சகோதரர் ஆதித்ய கரிகாலனோடதா இருக்குமோன்னு கூட ஒரு சோகமான கோணத்தையும் இது காட்டுது. பாத்தீங்களா, மர்மம் இன்னும் ஆழமாகுது. அப்படியானா ராஜராஜனோட உண்மையான பள்ளிப்படை எங்குதான் இருக்கு? இந்த 2வது கோட்பாட்டின்படி வயல்வெளியில தனியா நிக்கிற அந்த லிங்கம் இல்ல, அதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கிற அந்த பாலடைஞ்ச கைலாசநாதர் கோவில் முழுவதுமே மாமன்னனோட பள்ளிப்படையா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆக இப்போ நம்ம கிட்ட 2 வலுவான தியரி இருக்கு. ஒரு பக்கம் கல்வெட்டு ஆதாரம் மற்றும் உள்ளூர் நம்பிக்கையோட வயல்வெளி லிங்கம். ஆனா அந்த லிங்கத்தோட வகை ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்புது. இன்னொரு பக்கம் ஒரு பள்ளிப்படைக்கான ஆகம விதிகளின்படி கச்சிதமா பொருந்துற கைலாசநாதர் கோவில். ஆனா அதை நிரூபிக்க நேரடியான கல்வெட்டு ஆதாரம் இல்ல. இதுல எது உண்மையா இருக்கும்? பல நூற்றாண்டுகளா தொடர்ற இந்த வரலாற்று மர்மத்துக்கு ஒரு விடைக்கான இறுதியா நவீன அறிவியல் களத்துல இறங்குச்சு. இதுதான் நம்ம விசாரணையோட உச்சக்கட்டம். 2019ல சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாடு தொல்லியல் துறை நிபுணர்கள் ஒரு குழுவை அமைச்சாங்க. அவங்க தரை ஊடுருவல் ரேடார் மாதிரியான அதிநவீன கருவிகளை வச்சு இந்த 2 இடங்கள்லயும் பூமிக்கடியில என்ன இருக்குன்னு ஆய்வு செஞ்சாங்க. எல்லோருமே ஒரு தீர்க்கமான முடிவுக்காக ரொம்ப ஆவலா காத்திருந்தோம். ஆனா கிடைச்ச முடிவு ஒரு பெரிய பூஜ்யம். ஆமாங்க, ராஜராஜ சோழனோட பள்ளிப்படைதான்னு உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன கலைப்பொருளோ எலும்பு துண்டோ எந்த ஒரு தொல்பொருள் ஆதாரமும் கிடைக்கல. மர்மம் மேலும் மர்மமா மாறிடுச்சு. ஆக சுத்தி வளைச்சு நாம மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறோம். இந்த விவாதம் இன்னும் முடிவுக்கு வரல. சொல்லப்போனா இப்போ இன்னும் சூடு பிடிச்சிருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே சூழ்நிலை சாட்சியங்கள், கல்வெட்டுக்கள்ல மறைமுகமா இருக்கிற குறிப்புகள், அசைக்க முடியாத உள்ளூர் நம்பிக்கை, அப்புறம் அறிவார்ந்த கோட்பாடுகள் மட்டும்தான். ஆனா இதுதான் அந்த மாமன்னனின் கல்லறைன்னு ஆணித்தரமா சொல்றதுக்கு அந்த ஒற்றை ஆதாரம் மட்டும் இன்னும் கிடைக்கவே இல்லை.
தஞ்சை பெரிய கோவிலை கட்டி வரலாற்றுல தனக்கென்று ஒரு சாஸ்வதமான இடத்தை பிடிச்ச அந்த மாமன்னன் தன்னோட இறுதி நாட்களை பத்தின ஒரு மாபெரும் கேள்வியை நமக்காக விட்டுட்டு போயிருக்கார். அந்த கேள்விக்கான விடை எப்போவாது கிடைக்குமா, அல்லது இதுவும் காலத்தால் தீர்க்கப்படாத ஒரு மர்மமாகவே நிலைச்சு நிக்குமா?